அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இந்த பதிவில் டேரட் ரீடிங்கில் நிறைய பேர் டேரட் ரீடர் கிட்ட போய் பார்த்துருந்தீங்கன்னா இன்ட்யூஷனாக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, இன்ட்யூஷன் அப்படின்ட்டு. இந்த இன்ட்யூஷன்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழில் அதுக்கு உள்ளுணர்வு அப்படி சொல்லுவோம். உள்ளுணர்வு அப்படின்றத பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் ஃபேஸ் கொடுத்தெல்லாம் இது கற்றுக்குறாங்க, உள்ளுணர்வு அப்படின்ற அந்த விஷயத்தை. ஆனால் இது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயந்தான், நம்ம மனநிலை சார்ந்த ஒரு விஷயம்தான், புதுசாக வெளியிலேருந்து வரப்போகிற விஷயம் கிடையாது. நம்ம இந்த டேரட் கார்ட்ஸ் கூட பழக பழக, டேரட் ரீடிங் பண்ண நிறைய ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த இன்ட்யூஷன். முன்னாடி எடுக்கும் பொழுது இன்ட்யூஷன் கரெக்டாக எனக்கு அந்த கார்டு சொல்லுதா அப்படின்லாம் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பல விஷயங்கள் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அதில் எக்ஸல் ஆக ஆக, நம்ம அது கூட ஜேர்னி பயணம் பண்ண அந்த உள்ளுணர்வு என்பது நம்மளுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், ஜேர்னல் எழுதி பார்க்குறது, ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாமே இன்ட்யூஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ரீடராக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இன்ட்யூஷன் ஃபஸ்ட்டு வரதே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணோன்னா அது தவறாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு இன்ட்யூஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சோதிக்கிறத விட, இந்த இன்ட்யூஷன் இன்னும் எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் யுவர் கார்ட்ஸ் தான். நம்ம அந்த கார்ட் கூட பழகிறது, அந்த கார்ட் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது, நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம ஒர்க் பண்ணுறது, ரீடிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட இன்ட்யூஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி, இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி, இன்னும் கரெக்டான ஒரு இன்ட்யூஷனாக நம்மளுக்கு உள்ளுணர்வாக நம்மளை வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எல்லோரையும் பார்க்கும்போது கண்ணை மூடி ஷஃபில் பண்ண உடனே அவங்களுக்கு இன்ட்யூஷனாக ஒரு விஷயம் தெரியுது. இதெல்லாம் எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா இன்ட்யூஷன் எடுத்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஒரு பர்சனோட எனர்ஜி சம்மந்தப்பட்டு அந்த டேரட் ரீடரோட எனர்ஜி, அந்த கார்டு அந்த நிமிஷம் என்ன எனர்ஜி கொடுக்குது, இதெல்லாம் சார்ந்து தான் நம்மளுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இந்த உள்ளுணர்வு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரட் ரீடராக இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மேம்படுத்துறதுக்கு நிறைய ஜேர்னி அது கூட நீங்கள் பண்ணணும், ஜேர்னல் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கும் பொழுது தான் இன்ட்யூஷன்றது ஒரு மேன்மையான விஷயமாக நம்மளுக்கு வெளியில் வரும். இன்னும் இது மாதிரி வேறு ஒரு பதிவுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.